ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னா வேரியபிள் செப்பரபிள். வேரியபிள் செப்பரபிள் ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது எந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் அந்த ஃபார்மட். ஓகேவா, இந்த மாதிரி கிவன் ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அப்போ நம்ம வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் ஒய் டேர்ம்ஸ்லாம் தனியாகவும் எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் தனியாகவும் பிரிச்சு எழுத முடியும். கரெக்டா, இந்த டேர்ம்ல என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கிவன் ஈக்குவேஷன் இருக்கு, g of y னா ஃபங்க்ஷன் ஆஃப் y, g is a function of y. ஓகேவா, அந்த தான் dy யோட நான் சேர்த்து வச்சிட்டேன். அதே மாதிரி f of x, f is a function of x, அதை நான் வந்து dx ஓட கம்பைன் பண்ணிட்டேன். இப்போ y டேர்ம்ஸ்லாம் தனியாகவும் எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் தனியாகவும் பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் தனித்தனியா போத் சைடும் இன்டகிரேட் பண்ணிட்டு சொல்யூஷன் கொண்டு வந்துடுறேன். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகே, ப்ராப்ளம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, dy by dx equal to x by y. இப்போ நான் ஒய்யை வந்து மேலே கொண்டு போயிடலாம், அதே மாதிரி டிஎக்ஸை மேலே கொண்டு போயிடலாம், அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ணியிருக்கேன். பட் போத் சைடு இன்டகிரேட் பண்ணிட்டேன்னா ஒய் இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2, எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் சி அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் இப்படி கூட எழுதலாம். இந்த 2வை வந்து நான் கான்ஸ்டன்ட்டோட ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராடக்ட் பண்றதுனால நான் வந்து கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் தான் மாறும். ஓகேவா, அதனால அந்த டைரக்டா என்னன்னு பண்ணிக்கலாம், சீனே எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா dy by dx equal to 2 power x minus y. dy by dx equal to இதை நான் வந்து பவர் ரூல் சொல்லுவாங்க, 2 power x divided by 2 power y ன்னு நான் பிரிச்சு எழுதலாம். இப்போ எனக்கு y டேர்மும் எக்ஸ் டேர்மும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. நான் பிரித்து தனியாக எழுதிட்டு இன்டகிரேட் பண்ணுறேன் போத் சைடு. இன்டகிரேட் பண்ணும்போது ஃபார்முலா நமக்கு a power y dy ஃபார்முலானா a power y by log a. இதை நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதே மாதிரி dy by dx 1 plus y square. இப்போ இதுலேயும் நான் பிரிக்க முடியுமான்னு பார்க்குறேன், பிரிக்க முடியும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரே டேர்ம். கரெக்டா, ஏன்னா நான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது இதை மட்டும் நான் ஒய் ஸ்கொயர் மட்டும் நான் தனியாக எடுத்துகிட்டு வந்தேன்னா இது தனியாக மாறிடும், ஒய் ஸ்கொயர் தனியாக மாறிடும். இங்கே நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். dy by dx இந்த ஒய் ஸ்கொயர் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் மாறிடும். இப்போ என்னால் பிரித்து எழுத முடியாது, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த டேர்மையும் நான் கீழே கொண்டு வந்துடுறேன். 1 plus y square equal to dx. இப்போ நான் போத் சைடு இன்டகிரேட் பண்ணுறேன். 1 by 1 plus y square இன்டகிரேட் பண்ணால் ஃபார்முலா எனக்கு tan inverse of y. அதே மாதிரி ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ tan நான் செக் பண்ண போகிறேன், tan of x plus c. அவ்வளோதான் சொல்யூஷன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுண்டரி கண்டிஷன் y of 0 equal to 2, y of log 2 equal to what, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் சொல்லுவோம். இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளமை இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் சொல்லுவோம். மேக்ஸிமம் கேட்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அதாவது ஒரு இனிஷியலா வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டு என்னப்பா, ஓகே, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கூட கேட்பாங்க. இன்னொரு நம்பர் போட்டால் அந்த இடத்துல எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம், dy x இங்கே y plus 3 இருக்கு, நான் y plus 3 டேரெக்டாக நான் கீழே கொண்டு வரேன். போத் சைடு நான் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணும்போது இது 1 by y plus 3 இது எல்லாமே ஹோல் டேர்ம். 1 by y இன்டகிரேட் பண்ணால் log y. ஸோ log y plus 3 equal to dx இன்டகிரேட் பண்ணால் x plus கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ எனக்கு கொடுத்துருக்க கண்டிஷனை நான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே லீனியர், அதாவது இந்த ஈக்குவேஷன் எல்லாமே வந்து எனக்கு ஒரே ஒரு கான்ஸ்டன்ட்டோட தான் வரும். ஏன்னா வந்து இது ஃபர்ஸ்ட் ஆர்டர்னால ஒரு தடவை தான் இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ ஒன் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். இப்போ செகண்ட் ஆர்டர் அப்படின்னா நமக்கு 2 கான்ஸ்டன்ட் வரும். கரெக்டாக செகண்ட் ஆர்டர்னா ரெண்டு தடவை இன்டகிரேட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நமக்கு 2 கான்ஸ்டன்ட் வரும். 2 கான்ஸ்டன்ட் வரும்போது எனக்கு 2 பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிவன் கண்டிஷன் என்ன, y of 0 equal to 2. அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல நான் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா, எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எனக்கு 2. அதுதான் வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த x equal to 0 அப்படின்னு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சி வேல்யூ என்னன்னா log 5ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு
ஒரு ஈக்குவேஷன் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த 3ங்கிற ஈக்குவேஷன் log of y plus 3 equal to x plus log of y. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கேட்கல, டைரக்டா என்ன கேட்குறாங்கன்னா ஒய்யோட வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் டூ, at x equal to log 2 y equal to r, இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க அந்த நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக log 2 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ளஸ் log 5. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி y ஆஃப் log 2 வேல்யூ வந்து 7 வருது. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி dy by dx plus 2y equal to 0 for boundary condition y equal to 5 at x equal to 1. கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளஸ் 2y நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஓகேவா, மைனஸ் 2y ஆயிரும். அடுத்து ஒய்யை மட்டும் நான் கொண்டு வரதுனாலும் கொண்டு வரலாம், இல்லை மைனஸ் 2வையும் கொண்டு வரதுனாலும் கொண்டு வரலாம். ஓகேவா, நான் இப்போ இங்கே என்ன சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒய்யை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒய்யை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு பேலன்ஸை தனியாக வச்சுட்டேன். இப்போ ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் போத் சைட்ஸ் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணால் log y equal to மைனஸ் 2x ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இதை வந்து நான் இப்படி சால்வ் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி சால்வ் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஆனால் நமக்கு கிவன் சொல்யூஷன் எப்படி வரணும், ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, y ஈக்குவல் டு 5 at x ஈக்குவல் டு 1. இப்போ லாக் ஒய்க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணிடணும். எக்ஸ் வேல்யூ வந்து 1. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் லாக் 5 கிடைக்கும். இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், லாக் டேர்ம்ஸ்லாம் தனியாக கொண்டு வந்துடுறேன். log y log 5 இதை தனியாக கொண்டு வந்துடுறேன். மைனஸ் 2x ப்ளஸ் 2 இதை நான் தனியாக கொண்டு போயிடுறேன். ஓகேவா, இப்போ log a மைனஸ் log b ஈக்குவல் டு log a by b அந்த ஃபார்முலா. இப்போ y by 5 எழுதிடுறேன். மைனஸ் 2x ப்ளஸ் 2 நான் log இந்த சைட் கொண்டு போயினா எக்ஸ்போனன்ஷியலாக மாறிடும். y by 5 ஈக்குவல் டு e பவர் மைனஸ் 2x ப்ளஸ் 2. இப்போ y ஈக்குவல் டு 5 இன்ட்டு e பவர் மைனஸ் 2x ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் நான் இந்த இ பவரை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா இ பவர் மைனஸ் 2x தனியாகவும் இ பவர் 2 தனியாக பிரிக்கும் போது பிளஸ்ல இருந்ததுனால எனக்கு மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஓகேவா, இங்க இருக்கு அதுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட் இ பவர் 2க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 7.38 5 இன்ட்டு 7.38 36.95. ஓகே, இதுதான் நமக்கு கொடுத்துருக்க இதுல இருக்கு. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே நான் போட்டு காமிச்சேன். அதாவது இந்த y ஈக்குவல் டு 5 at x ஈக்குவல் டு 1 இந்த வேல்யூ கண்டிஷனை நான் இந்த 4 கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இந்த 3 ஈக்குவேஷனையும் வரல, இதில் தான் வந்திருக்கேன் ஆன்சர். அப்போ டைரெக்டாக நான் அதை டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டினில் dy by dx ஈக்குவல் டு y sin x இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் y ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தா வருதான்னு பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்கும்போது 2 ஆப்ஷன் எனக்கு வந்துருச்சு. அதாவது 2 ஈக்குவேஷன் வந்து எனக்கு கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும், வேற வழியில் கன்வீனியன்ட் மெத்தடில் போகணும். 2 சொல்யூஷன் கிடச்சிருக்கு. கன்வீனியன்ட் மெத்தடில் என்ன பண்ணணும், dy by dx ஈக்குவல் டு y sin x, ஒய்யை தனியாக பிரிச்சுட்டு dx நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ போத் சைடு இன்டகிரேட் பண்ணால் y இன்டகிரேட் 1/y இன்டகிரேட் பண்ணால் log y, sin x இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos x. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன் y ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 1 வரும். இந்த 1 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கு கிவன் ஈக்குவேஷன் வந்துடும். இப்போ டைரெக்டாக இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இதான் லாஸ்ட் சம் பார்த்தது. ஓகே, dy by dx ஈக்குவல் டு y by x ப்ளஸ் tan ஆஃப் y by x. ஓகே, இதில் y by x அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், பிரிக்க முடியாது தனித்தனியாக. ஓகேவா, இந்த 2 மெத்தடும் பண்ண முடியாது, நான் பண்ணி காமிச்சேன். ஓகே, இப்போ y by x நான் என்ன பண்ணிக்கிறேன்னா vன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அஷ்யூம் பண்ணிட்டு லெட் y by x வந்து நான் vன்னு அஷ்யூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் dy by dx கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா y by x நான் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், dy by dxக்கான வேல்யூவும் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். கரெக்டா, அதுக்கு என்ன பண்றேன், y ஈக்குவல் டு x இன்ட்டு v. நெக்ஸ்ட் dy by dx ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா udv மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா x இன்ட்டு dv by dx பிளஸ் v இன்ட்டு x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1.
ஓகே, இப்போ நான் dy by dx பதிலா இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி y by x பதிலா bங்கிற டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு v கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் x இன்ட்டு dv by dx tan v இருக்கும். இப்போ tan v-யை dv-யோட கொண்டு வந்து கீழே எழுதிடலாம். அதே மாதிரி x dx இதை வந்து நான் இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுறேன். இப்போ எனக்கு v டேர்ம்ஸ் தனியாகவும் x டேர்ம் தனியாகவும் புரிஞ்சிருச்சு. ஓகே, 1 by tan v-யை நான் cot v-ன்னு சொல்லலாம். cot v-யை இன்டெகிரல் பண்ணால் log of sin v வரும். dx by x இதை இன்டெகிரல் பண்ணால் log x ப்ளஸ் நான் ரெண்டு சைடுமே log இருக்கிறதுனால நான் log கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ log x-ம் கான்ஸ்டன்ட்டும் ப்ளஸ்ல இருக்கு. அப்போ நான் எடுத்து எழுதும்போது log x இன்ட்டு சின்னு எழுதலாம். log கேன்சல் பண்ணிடலாம். sin v ஈக்குவல் டு சி இன்ட்டு எக்ஸ். விக்கு பதிலாக y by x சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸை நான் மேலே கொண்டு போயிடுறேன். அதாவது சைனை ஃபஸ்ட்டு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சி இன்ட்டு எக்ஸ். நமக்கு ஒய் தான் வேணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சி இன்ட்டு எக்ஸ்.